ஹாய், ஹலோ, வணக்கம். கதைப்போமா இன்றைய நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எந்த சர்வதேச கதைக்குள்ளே போகலாம்? இருங்க வரேன், ஒரு சுற்றுவோம். நம்மளால் எதை கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இத்தாலி. அற்புதம். இத்தாலி தேசத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு சிறார் எழுத்தாளர் இருந்தார். அவர் பேர்தான் கியானி ரொடாரி. கியானி ரொடாரி சொல்வார், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் எவ்வளவு முக்கியமோ, குழந்தைகளுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ, குழந்தைகளுக்கு கதைகளும் மிக மிக முக்கியம். நீங்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கொடுக்கவில்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கதையை கொடுக்கவில்லை என்றால் ஒரு குழந்தையாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று அற்புதமாக சொன்னவர் கியானி ரொடாரி. இந்த கியானி ரொடாரி அவருடைய கதை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை அவர் வீட்டில் அம்மாவோட விட்டுட்டு உலகம் முழுக்க அவர் சேல்ஸ் ஒர்க்கு பார்த்தார். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளுங்க சேல்ஸ் ஒர்க் பார்ப்பாங்க. வணிக அற்புத தோழர்கள் கையில் ஒரு பை வச்சுருப்பாங்க. அவங்க ஊர் ஊராக போகணும், எல்லா நாடுகளுக்கும் போகணும், எங்கே பார்த்தாலும் போய் தன்னுடைய கம்பெனியினுடைய ப்ராடக்டை அவங்க விற்கணும். அந்த வேலையை தான் அவர் பார்த்தார். இந்த கியானி ரொடாரி என்ன பண்ணுவார், எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊரில் தங்கினாலும் சரி, கரெக்டாக ராத்திரி 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். டெலிஃபோன் தான், அந்த ₹1 ஃபோனு. ஹலோ அப்படின்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். ரொடாரியினுடைய பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அவங்க அந்த ஃபோன்கிட்டேயே உட்காந்துருப்பாங்க 8:30 மணிக்கு. அந்த பொண்ணு ஹாய் அப்பா அப்படின்னு ஃபோனை எடுக்கும். பெல் அடித்த உடனே அந்த ₹1 ஃபோனுங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் வேலை செய்யும் இல்லையா? அந்த 1 நிமிடம் தினமும் அந்த பொண்ணுக்கு ஒரு கதை சொல்வார். இந்த மாதிரி அவர் 3 வருடங்களுக்கு ஒரு நாள் கூட விடாமல் சொன்ன 1000 கதைகளை தொகுத்திருக்கிறார்கள். அந்த கதையில் ஒரு கதை தான் த ப்ளூ ஆரோ என்கிற ஒரு கதை. கதை போமா? ஒரு அழகான பொம்மை கடை. அதில் விதமான பொம்மைகள் இருந்தது. எல்லா பொம்மையும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. சாதாரண மனிதர்கள், நம்மளுடைய ஏழை குழந்தைகள் கிட்ட கூட வர முடியாத அளவுக்கான விலை. அப்படி இருந்த அந்த கடையில் ஒரு சில பொம்மைகள் கை உடஞ்சி போயிருக்கும், கால் உடஞ்சி போயிருக்கும், ஒரு பொம்மைக்கு கழுத்து திருப்பிக்கிட்டு இருக்கோம், இப்படி திருப்பவே முடியாது. அந்த மாதிரி ஓட்ட பொம்மையெல்லாம் எடுத்து ஒரு ரூம்குள்ளே அவர் போட்டு வச்சுட்டார். அந்த ரூமில் இருக்க ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டார். அதெல்லாம் பூட்ட கேஸ், அதெல்லாம் ஒன்றுவிட விற்காது அப்படின்னு. இந்த பொம்மைகள் எல்லாம் ராத்திரி ஒரு மீட்டிங் போடும். ரொம்ப அழகான ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் ஒரு பொம்மை சொல்லணும், நம்மெல்லாம் இந்த கடையை விட்டு வெளியே போயிடணும். நம்ம 102 பேர் இருக்கிறோம். நேற்று தான் நான் எண்ணி பார்த்தேன். நம்ம 102 பேரும் இவரோடு இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடணும். நாம் இங்கிருந்து 2 மைல் 3 மைல் தள்ளி இருக்கிற கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு, அங்கே ஏழை குழந்தைகள் இருக்கிறார்கள், பொம்மையே வாங்க முடியாத குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளிடம் போய் நாம் சேர்ந்து விட வேண்டும் என்று ஒரு அருமையான தீர்மானம் போடுகின்றனர். தீர்மானம் போட்டால் முடிஞ்சு போச்சா? அதை நடைமுறைப்படுத்த வேண்டாமா? நடைமுறைப்படுத்துகின்ற அந்த விஷயத்தை தான் நீல கலர் ஆரோ, அம்பு, அதனிடம் ஒப்படைக்கிறாங்க. இந்த அம்பு என்னுடைய இதில் கைத்தை கட்டிடுங்க அப்படி சொல்லும். ஒன்று கைத்தை கட்டும். அப்படியே ஒவ்வொருத்தரும் தனக்கு அந்த கயிறை இணைத்துக் கொள்வார்கள். இந்த அம்பை ஒரு வில்லில் வச்சு இழுத்து அடிக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில் எப்போவுமே 5 மணிக்கு அந்த முதலாளி வந்துடுவார். ஒரு கதவை டைங்கன்னு இழுப்பார், மூடுவார். அந்த பெல்லு வேலை செய்தான்னு பார்ப்பார். அதுக்காக அவர் இழுத்து மூடும் பொழுது அம்பு வெளியே போயிடும். அதனோடு சேர்ந்து இந்த பொம்மையெல்லாம் போயிடும். அவங்க கரெக்டாக எங்கெல்லாம் போகிறாங்க, எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பொம்மை இலவசமாக கிடைக்கிறது, இப்படி தங்களை தாங்களே வடிவமைத்து கொண்டு, தங்களுக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டு 100-150 ஏழை குழந்தைகளிடம் போய் இந்த பொம்மைகள் தாங்களாகவே விளையாட்டுப் பொருளாக தஞ்சம் அடைந்த கதையைத்தான் த ப்ளூ ஆரோ என்கிற ஒரு அற்புதமான கதையாக கியானி ரொடாரி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போது நாம் தமிழ் எழுத்தாளர் ஒருவரை பார்ப்போம். தமிழகத்தின் சிறார் எழுத்தாளர்களில் தலை சிறந்தவர்
என்று அழைக்கப்படுபவர் ரேவதி என்கிற பெயரில் எழுதிய ஒருவர். இவருடைய இயற்பெயர் இஎஸ் ஹரிஹரன். இவருடைய புனைப்பெயர் தான் ரேவதி என்பது. 2013ஆம் ஆண்டுக்கான பால புரஸ்கார் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் இந்த ஆண்டு 2025 என்கின்ற இந்த ஆண்டில்தான் அவர் இறந்து போனார். ஏறக்குறைய இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தவர். கோகுலம் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இவர் 1952 பாட்டு வாத்தியார் என்கிற ஒரு கதையின் மூலம் அறிமுகமானார். அந்த கதையை எழுதும்போது அவருக்கு 16 வயசு தான். 1936 பிறந்தவர் ரேவதி. பூந்தளிரில் உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறார். தினமணி சிறுவர்மணியை பல பத்தாண்டுகள் நடத்தியவர்களில் ஒருவர் ரேவதி. இப்போது நாம் ரேவதியின் ஒரு கதைக்குள் நுழைவோம். எனக்கு அவருடைய பல கதைகளை நான் வாசித்திருந்தாலும் காட்டி கொடுத்த பேனா என்பதுதான் அவரை பொறுத்தவரையில் எழுதியவற்றில் என்னை மிகவும் கவர்ந்த கதை. இந்த ரேவதி அழகாக இந்த கதையை தொடங்குவார். 1970களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கு பேனா மட்டும்தான் வச்சுருப்பீங்க. இந்த இங்கு பேனால் இங்கு போடணும்னு வச்சிங்களேன், கடைக்கு போய் தான் போடணும். அப்படி கால வேளையில் ஒரு கடைக்கு போய் இங்கு போடுறதுக்கு போலீஸ்காரர் பையன் மொத்தம் போவான். போலீஸ்காரரோட அந்த பையன், அவன் பேர் பாலாஜி. அவன் போய் இங்கு போடுற கடையில் பேனாவை கொடுத்து இங்கு போட போகும்பொழுது ஒரு ஜிப்பாக்காரர் அங்கே நின்றுக்கிட்டு, எப்பா இதுலேயும் இங்கு போடுப்பா என்று கொடுப்பார். ஜிப்பாக்காரர் பேனாவை முதல்ல இங்கு போடுறதா, இவன் பேனாவில் முதல்ல இங்கு போடுறதா என்று யோசிக்கின்ற கடைக்காரர் ஜிப்பா போட்டவருக்கு தான் முதல்ல இங்கு போடுவார். அது பாலாஜிக்கு கோபமாக வரும். போலீஸ்காரர் பையன்ல கொஞ்சம் இந்த கரெக்டான டிசிப்ளின்லாம் அவர் ரொம்ப முக்கியம். அந்த ஜிப்பாக்காரரே அப்படி பார்த்துட்டே இருப்பான். அவன் யார் அவன் பெரிய ஆளா? நமக்கு முன்னாடி நான் தான் முதல்ல வந்தேன். உண்மையிலேயே யார் முதல்ல வராங்களோ அவர்களை கவனிப்பது தான் ஒரு கடைக்கு அழகு. இங்கே போட்டுட்டு அவர் போயிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு தானே இங்கு போட்டுட்டு வீட்டுக்கு வருவான் பாலாஜி. அப்போது அவங்க அப்பா சோபாலாக உட்காந்துருப்பார். அப்பா அவருக்கு ஒரு ஃபோன் அடிக்கும். ஹலோ அப்படிம்பார். டேய் போச்சுடா, சரி வா வா உன்னை டக்குன்னு கொண்டு போய் விட்டுறேன். ஏன்னா கமல் ஜோதி நகை கடையில் வைரம் திருட்டு போயிடுச்சாண்டா. அப்பா நீங்கள் வழியில் அந்த இதையும் பார்த்துட்டு வாங்க, எனக்கு இன்னும் ஸ்கூலுக்கு 1 மணி நேரம் இருக்குது, கவலைப்படாதீங்க வாங்க போகலாம். ஏன்னா எனக்கு மத்தியானம் தான் பரீட்சை, காலையில் ஹாஃப் டே லீவு, இருந்தாலும் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியும் அவருமா ஸ்கூட்டரில் போவாங்க. போய் அந்த கடைவாசலில் நிறுத்திட்டு உள்ளே போவாங்க. அங்கே பார்த்தா அந்த ஜோஷி என்கிற அந்த வடநாட்டுக்காரர் என் கடையிலேருந்து 17 சிறு வைரங்களை காணும், இன்னைக்கு காலையில் தான் பொட்டலம் அடித்து நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரையும் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்பார். செக் பண்ணிட்டோம். இவர் யாருங்க அப்படிங்கும்பொழுது அந்த ஜிப்பாக்காரர் வெளியே வருவார். இவன் காலையில் இங்கு போடும்போது பார்த்தா அதே ஜிப்பாக்காரர். ஓ, இவன் அவரை பார்ப்பான். இவரை செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்பா கேட்பார். அந்த ஆள் இந்த பையனை பார்த்துட்டு காலையில் இங்கு போட வந்தில்ல அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ளே போவான். இவன் என்ன பண்ணுவான், அவர் போன வழியிலே திரும்பி போவான். அங்கே எல்லா இடத்தையும் பார்ப்பான். ஜஸ்ட் ஒரு பார்வை, ஜன்னலே இருக்காது, யாரும் எதையும் வெளியே கொட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. யாராவது வெளியே போயிருக்க வாய்ப்பு உண்டா சார் அப்படி கேட்பான். காலையிலேருந்து யாருமே வரலையேம்பார் அவர். அப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு பூஜாடி வச்சுருப்பாங்க. அந்த பூஜாடியில் இங்கு கொட்டியிருக்கும், நல்லா தெரியும். அந்த மண்ணில் இங்கு கொட்டப்பட்டிருக்கு, ரைட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் கசக்கி போட்ட ஒரு காகிதம் இருக்கும். அந்த காகிதத்தை எடுப்பான். அதான் வைரம் கசக்கி போட்ட காகிதம். இந்த ரெண்டையும் அந்த பையன் எடுத்துக்குவான் பாலாஜி. அந்த ரெண்டையும் மனசுக்குள்ளே பயிச்சுப்பான். திரும்பி ஜோஷி முன்னாடி உட்காருவான். இந்த போலீஸ்காரர் கேஸ் எழுதிட்டுருப்பார். அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, யார் திருநாங்கன்னு எனக்கு தெரியும்னுவான். டேய் நீ என்ன இல்லை, டேய் பாரு அவங்க அப்பா, இருப்பா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். ஏய் வாயா, அவனை கூப்பிட்றாருல பாரு முதலாளி. ஐயா சொல்லுங்க ஐயா, உன் பேனாவை கொடு அப்படின்வான் அந்த பையன். உடனே இந்த போலீஸ்காரர் கேட்குறாருலப்பா, பேனாவை எடுத்து கொடு பாரு. அந்த பேனாவை எடுத்து அவர் கொடுப்பார். ரொம்ப தயங்கியபடியே கொடுப்பார். அந்த பேனாவை திறப்பான். இங்கு அந்த டேங்க் இருக்குல்ல,
அதை அப்படி கவுப்பான். உள்ளேருந்து 1 2 3 4 5 6 7 8 17 வைரங்கள் வந்து விழும், சின்ன வைரங்கள். அழகாக அதை எடுப்பான். சார் உங்கள் வைரம் கிடச்சிருச்சு. இவனா டேய் பாரு, அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். ஒரு சிறுவனாக இருந்தாலும் துப்பறியும் அறிவு என்பது யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதை சொல்லுகின்ற ரேவதியின் இந்த அற்புதமான கதை, சமயோஜித புத்தியை பயன்படுத்தினால் நாம் எதையும் கண்டுபிடிக்க முடியும் என்கின்ற சவால் விடும் அற்புதமான இந்த கதையை இன்று பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.